ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 360 மீட்டர். அதன் பக்கங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவு டேஸ் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட சுற்றளவு 360 மீட்டர்னு கொடுத்துட்டு இந்த சைடு இருக்குல்ல ஏபிசி இது 3:4:5 இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட பரப்பளவு என்ன, ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, சைடு கொடுக்காம சைடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம இதை இப்போ எப்படி பண்ணலாம்? இப்போ நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துட்டாங்க? பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, சைடு கொடுத்துருக்காங்க. சைடு கொடுக்காம சைடோட ரேஷியோ கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்க. அப்போ நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 3 சைடே ஆட் பண்ணணும். அப்போ a+b+c தான் என்னது பெரிமீட்டர் ஃபார்முலாவா? அப்போ நான் ப்ளஸ் பண்ணுறேன். எப்போவுமே ரேஷியோவாக இருக்கிறத நம்பருக்கு மாற்றினா என்ன சொல்லுவோம்? அது கூட ஒரு எக்ஸ் சேர்த்துப்போமா? அப்போ சைடு எப்படி எடுத்துக்கிறேன்னா 3x 4x 5xன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா a+b+c அதனால் 3ஐயும் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ 3x + 4x + 5x = இந்த பெரிமீட்டர் 360. சரியா? இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன இருக்கும்? 3 + 4 + 5 அப்போ என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா 12. இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ 12x = 316 வரும். இந்த 12ஐயும் 36ஐயும் கேன்சல் பண்ணனா 3 ஒரு 0 ஆட் பண்ணிப்போமா? அப்போ x = என்ன கிடச்சிச்சு? 13 நமக்கு கிடச்சிச்சு. இதை போய் நம்ம இந்த சைடோட ரேஷியோவில் அப்ளை பண்ணணும். நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? 3x 4x 5x தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ அதை வச்சு நம்ம சைடோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3xனா 3 × 30 அப்போ 90. அதே மாதிரி 4xனா 4 × 30 = 120 கிடச்சிச்சு. அடுத்து 5xனா 5 × 30 150. அப்போ 3 சைடு அதாவது ABC இதோட வேல்யூ கிடச்சிருச்சு. நம்ம ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சைட்ஸ் 3மே வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்கேலன்ஸ் ட்ரையாங்கிள்னு எடுத்துப்போமா? அப்போ ஸ்கேலன்ஸ் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா என்னது? √(s × s - a s - b s - c). இதில் எஸ்ங்கிறது என்னது? செமி பெரிமீட்டர், அப்படி தானே? அப்போ நமக்கு பெரிமீட்டர் 360 அப்படின்னா அதில் பாதி எவ்வளோ? 180. ஆக்சுவலாக ஃபார்முலா இதான். s = a+b+c/2 தான் எஸ்ஸுக்கான ஃபார்முலா. நம்ம அதான் இப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 360 தானே கிடைக்கும். 360ல் 2 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 180. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன? 180. இப்போ ஃபார்முலாவில் போய் நான் அப்ளை பண்ணி போகிறேன். அப்போ √(s) வேல்யூ 180, s - a அப்படிங்கிறனால 180 - a என்னது? 90 போட்டாச்சு. அதே மாதிரி s - b 180 - 120 போட்டாச்சு. அடுத்து s - c 180 - இந்த 150 போட்டாச்சு. இப்போ 180 - 90னா 90 வந்துடும். அதே மாதிரி இதை மைனஸ் பண்ணால் 60, இதை மைனஸ் பண்ணால் 30. இப்போ இதில் ரூட்லேருந்து எடுக்கிறக்காண்டி 180 2 × 90 நான் எழுதிக்கிறேன். ஓகேயா? அதே மாதிரி 60 2 × 30ன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ பாருங்கள், இந்த இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே 2 90க்கு ஒரு 90 எடுத்தாச்சு. இந்த 2 30க்கு ஒரு 30 எடுத்தாச்சு. ரூட்லேருந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே இருக்கிறோம்ல, 2 இதுக்கு ஒன்று எடுத்துக்கலாம்ல, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதை மல்டிப்ளை என்ன ஆகும்? 9 2s 18, 18 3s 54 வந்துடுமா? அப்போ 2 0 போட்டுக்குவோம். அப்போ 5400 தான் இதோட ஏரியா. ஓகேயா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 5400.